உலக அளவில் எரிபொருள் விலை உயர்வு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ள நிலையில் இந்தியாவின் பொருளாதார திட்டமிடல் மற்றும் தொலைநோக்கு பார்வை குறித்து அண்டை நாடான பாகிஸ்தானின் பெட்ரோலியத்துறை அமைச்சர் அலி மாலிக் மிகுந்த ஆச்சரியத்துடன் தனது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை புதிய உச்சத்தை தொட்டு பல நாடுகளின் பொருளாதாரத்தை ஆட்டம் காண செய்த போதிலும் இந்தியா அதனை எவ்வாறு மிக துணிச்சலுடனும் நிதானத்துடனும் எதிர்கொள்கிறது என்பது குறித்த பல உண்மைகளை பாகிஸ்தான் ஊடகங்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்தியாவின் இந்த அசுர வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு பின்னால் இருக்கும் அந்த மாஸ்டர் பிளான் என்ன என்பதை அவர் மிக விரிவாக கூறியிருக்கிறார். இந்தியா இன்று உலக நாடுகளுக்கு இணையாக பொருளாதார ரீதியாக அடைந்திருக்கும் இந்த அசைக்க முடியாத ஸ்திரத்தன்மைக்கு முதன்மையான காரணமாக அவர் சுட்டிக்காட்டுவது அந்நாட்டிடம் உள்ள சுமார் $600 பில்லியன் மதிப்பிலான பிரம்மாண்ட அந்நிய செலாவணி கையிருப்பு ஆகும். இந்த மாபெரும் நிதி வலிமை என்பது வெறும் எண்கள் மட்டுமல்ல, அது உலக சந்தையில் ஏற்படும் எந்தவொரு எதிர்பாராத பொருளாதார அதிர்ச்சிகளையும் விலை மாற்றங்களையும் தாங்கி பிடிக்கும் ஒரு வலிமையான கேடயமாக இந்தியாவிற்கு பயன்படுகிறது. இதற்கு நேர்மாறாக பாகிஸ்தானிடம் இத்தகைய ஒரு நிதி பாதுகாப்பு வளையம் இல்லாதது அந்நாட்டின் பொருளாதாரத்தை இன்று பெரும் பலவீனத்தில் தள்ளியுள்ளது என்று அவர் வருத்தத்துடன் பதிவு செய்திருக்கிறார். மற்றொரு முக்கியமான மற்றும் வியக்கத்தக்க அம்சம் இந்தியாவின் கச்சா எண்ணெய் சேமிப்பு கொள்கையாகும். தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் இந்தியா தனது நாட்டின் அவசரகால தேவைகளுக்காக சுமார் 60 முதல் 70 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெயை நிலத்தடி சேமிப்பு மையங்களில் முன்னெச்சரிக்கையாக சேமித்து வைத்துள்ளது. ஆனால் பாகிஸ்தானின் நிலைமையோ மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. அந்நாட்டிடம் அவசர தேவைக்கு என ஒரு நாள் கூட இருப்பு இல்லை என்பது அந்த நாட்டு அமைச்சரின் பேச்சின் மூலம் அம்பலமாகியுள்ளது. இவை அனைத்தையும் விட மிக முக்கியமான விஷயமாக அலி மாலிக் குறிப்பிடுவது இந்தியாவின் நிதி சுதந்திரமாகும். இந்தியா சர்வதேச நாணய நிதியத்தின் கடினமான கடன் திட்டங்களில் சிக்காமல் இருப்பதால் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வரிகளை குறைப்பது அல்லது மாற்றுவது போன்ற மக்கள் நலன் சார்ந்த பொருளாதார முடிவுகளை தன்னிச்சையாகவும் சுதந்திரமாகவும் எடுக்க முடிகிறது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயரும் தருணங்களில் தனது நாட்டு மக்கள் அந்த பாதிப்பை உணராத வண்ணம் வரியை குறைத்து அவர்களுக்கு பாதுகாப்பளிக்க இந்திய அரசால் முடிகிறது. ஆனால் பாகிஸ்தான் அரசோ தனது நாட்டு மக்களின் சுமையை குறைக்க வரியை குறைக்க வேண்டும் என்றாலும் கூட ஒவ்வொரு முறையும் சர்வதேச நாணய நிதியத்திடம் அனுமதி பெற வேண்டிய ஒரு இக்கட்டான மற்றும் அடிமைத்தனமான சூழலில் உள்ளது.